இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். கொஞ்சமாவது கண்டிஷனா இரு. நாட்டு நடப்பு என்னெல்லாம் நடக்குது பாத்துட்டு தானே இருக்க. யாராவது நம்ம பத்தி தப்பா பேசுறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தால் சத்தம் மட்டும் வை. எனக்கு என்னன்னு இருந்துட்டு இருக்காத. நான் என்னடா பண்ண சொல்றேன்? இப்ப நான் உடனே ஏதாவது பண்ணனா வீம்புக்கு ஏதாவது பண்ணுவா. நீங்க சொல்லி நான் கேட்கணுமாம்பா. நாம எதை செய்யாதன்னு சொல்றோமோ அதான் செய்யறதுக்கு தோணும். கொஞ்சம் விட்டு பிடிப்போண்டா, கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லா கை மீறி போய்கிட்டு இருக்கு, எனக்கு ஏதோ சரியா படல. டே நீ சின்ன பையன், உனக்கு எதுவும் தெரியாது, நான் பாத்துக்கிட்டேன். இனி எடுத்த கவுத்தன்னு செஞ்சா நஷ்டம் நமக்கு தான். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ அமைதலா இரு. காலையில காஃபி டிஃபனு மதியம் சாப்பாடு சரி அசிங்கமா இல்ல. சரிடா நான் பாத்துக்கிட்டேன், நீ கொஞ்சம் அமைதலா இரு. நீ வேற என்ன என்ன கோபப்பட்டுட்டே இருக்க. எனக்கு அப்படியே ரத்தெல்லாம் கொலைக்கிறேன். என்னால ஒண்ணும் பண்ண முடியல. சரி நான் பாத்துக்கிட்டேன், நீ டேஸ்ட் இருக்காம இரு. முதல்ல நேத்து குமார் எல்லாரும் அங்கதான் சப்போர்ட் பண்றாங்க, நமக்கு யாரும் சப்போர்ட் பண்றதே இல்ல. டேய் நீ கோப்பட்ட மாதிரி நான் கோப்பட்டனா அவ்வளவுதான், இன்னும் கதை மோசமா போயிடும். நாளா ஆட விட்டு பிடிக்கிறவன்டா. பிடிக்கும் போது பாரு. பாத்துக்கிட்டு தானே இருக்க. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. பாத்துக்கலாம். அடியோட மக்கா குடியோட கிளம்பி போயிட்டு வரீல? எங்க போயிட்டு வரியா? சிக்கிட்டோ நினைக்கண்டா. என்ன தெக்குட்டுக்கா போயிட்டு வரியா? அன்பரசி உளறுவாடா. தெக்கடிட்டா. நீ உளறிட்டாடா. ஏன் எப்ப பார்த்தாலும் கேள்வியா கேக்குறீங்க? நீ வாய் மூடு. எங்க வந்துக்க, இந்த மாதிரி உனக்கு இருக்குது. சமாளிக்கிறதே நமக்கு பொழப்பா போச்சு. சரி எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க போவோம். எங்க மேடம் போறீங்க? என்னங்க வீட்டுக்குள்ள போறேன். எதுக்கு? நில்லுங்க, இன்னும் விசாரணை முடியல. வேற ஒண்ணு இல்ல, கொழுந்தனாருக்கு ஸ்டேஷன்ல இருக்கதா நினைப்பேன். என்ன அப்படி நினைச்சிட்டீங்களா? இது ஸ்டேஷன் இல்ல, வீடு. அது எனக்கு தெரியும். அப்ப விசாரணைன்னு சொன்னீங்க. உங்களை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு, அதுக்குதான். அச்சி இவனை சமாளிக்கதே பெரும்பாடா இருக்கு. இவனை சமாளிச்சுட்டு வாங்கடி, நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு 1000 வேலை கிடக்குது. அண்ணி கொத்துன கோலவலைய கடிச்சு துப்பிடுவேன். என்ன உனக்கு தெரியணும்? இப்ப நாங்க எங்க போயிட்டோம் நமக்கு தெரியணும், அவ்வளவுதானே. நாங்க போறதுல ஒண்ணு சொல்லிட்டு போக முடியாது, கேட்டியா? எங்களுக்கு எங்க தோணுதோ அங்க போவோம். ரொம்பலாம் ஆடாத, தொலைச்சிரும் தொலைச்சி. வாங்கடி, இவன் விசாரிப்பானா நம்ம பதில் சொல்லணுமா? வாங்க. என்னங்க ரொம்ப அவமானப்பட்டுட்டீங்களோ? மீனா இதுக்குதான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணுங்க. எப்பவும் குரல வசதி பேசினா பயப்படுவாங்கன்னு நினைக்க கூடாது. எப்பமாவது பேசினாதான் பயப்படுவாங்க. எப்பவும் பேசினா இப்படிதான் மூக்கு உடைஞ்சு போய் நிக்கணும். யாருக்கிட்ட? அன்னைக்கு மர்மக்கிட்டயா? வந்து ஓடிடுவோம். கலக்கிட்ட மீனா. இவகிட்டலாம் இப்படிதான் பேசணும். நம்ம பம்மி பேசணும் வச்சுக்கையே யாரி மிதிச்சு விடுவாவே. இவன் நம்ம ஏதாவது தப்பு பண்ணாமா? சொல்லு பாப்போம். தப்பு பண்ணா பயப்பட வேண்டியதா. சும்மா சும்மா கத்திக்கிட்டு வாங்க உள்ள போலாம். பத்தியானே இப்பவுமே கண்டிஷன் பண்ணல, எப்பவுமே முடியாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் அங்க போனா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது? அப்பல இல்ல, எங்கயுமே போனா எனக்கு பிடிக்காது. எங்கயுமே போனா உங்களுக்கு பிடிக்காது? ஆமா. உங்களுக்கு பிடிக்கலங்கக்காக நாங்க போகாம இருக்க முடியுமா? எங்களுக்கு தான் நிறைய இடம் பிடிக்காது, அங்கலாம் நீங்க போறீங்க. நாங்க ஏதாவது உங்க கண்டிஷன் பண்றோம்? என்ன தெரியுமாலே ஏத்து பேசிக்கிட்டு இருக்க? உண்மை பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்க பண்றது தப்பு கிடையாது. அதனால நாங்க யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்ல. சும்மா சும்மா கத்திட்டு கிடக்காதீங்க, உள்ள வாங்க. தேர்மலே நீனாத்த அழகா சொன்னாங்க. எப்பமாவது கத்துனாதான் மதிப்பு. எப்பவும் கத்துனா பாருக்கு சாரே சதீஷே ரெண்டு எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கீங்க. நீங்க எதையா மனசுல வச்சுக்கிட்டு எங்க கிட்ட எப்பவும் அம்பிட்டுட்டே இருக்கீங்க. இது சரியா படல சொல்லிட்டேன். இது தேவையில்லாம நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமா இருங்க. சதீஷே கிஷோர் தான் அறிவில்லாம பண்றானா? உங்களுக்கு என்ன பச்சை புத்தி? அதான் அவனுக்கு பிடிக்கலையே அந்த பக்கத்துக்கு போறது. எதுக்கு போறீங்க? அதான் சொன்னமே, உங்களுக்கு பிடிக்கலங்கக்காக நாங்க போகாம இருக்க முடியுமா? எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவர் அப்பாவா பாக்குறோம், அதனால எங்களுக்கு பிடிச்சதை நாங்க செய்றோம். இதுல என்ன இருக்குது? அதான் அன்னைக்கு பாத்தீங்களே, அவருக்கு தேவையில்ல சகவாசமா இருக்குது. நீ அவருக்கு தேவையில்ல சகாசம் இருக்குது. அவ உங்க அக்கா அனுப்புனாலும் உங்களுக்கு தெரியாது. இவங்க கூட சேர்ந்து உங்க புத்திய மாறிடாம உங்க டூட்டிக்கு போங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன் கொஞ்சம் பொறுமையா இருன்னு. கேட்கிற பொம்பளைங்க இந்த வீட்டுல கிடையாது. இவங்கெல்லாம் சட்டம் பேசுவாங்க. என் மூக்கு உடஞ்சுதான் மிச்சம். இவங்களை எப்படி அங்க போடாம பண்ணணும் எனக்கு தெரியும். நீ அமைதலா இரு. எல்லாம் கை மீறி போய்கிட்டு இருக்கு, ஒண்ணு சரியில்லை. எனக்கும் புரியுது, எல்லாம் கை மீறி போகுதுன்னு எனக்கும் புரியுது. பார்த்தல வாய் எப்படி பேசுறாங்க பார்த்தல. இவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? இவங்களை கண்ட்ரோல் பண்ணா அது இவங்க வீட்டுக்காரங்களால முடியும். மதனு தினேஷ் தான், அவங்க சொல்லிக்க மட்டும் இவங்களும் அடங்குவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம் அதை பண்ணு போ. அவங்களுக்கு தான் அங்க போ பிடிச்சிருக்க. மாத்து, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வை போ. சரி. ஆமா நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகல? இது சண்டல நம்மள மறந்துறவன்னு பார்த்தா கரெக்ட்டா ஞாபகம் வச்சு கேட்கவல. டேய் உங்களுக்கு என்ன கேட்டே? ஸ்கூலுக்கு போகல? ஸ்கூல் லீவுப்பா. ஸ்கூல் லீவா? யாரோ செத்து போயிட்டாங்கனா
ஸ்கூல்ல லீவ் விட்டுருக்காங்க. என் வாட்ஸ்அப் குரூப்ல அப்படி எதுவுமே வரலையே. அக்காலாம் ஸ்கூலுக்கு போயிருக்காள. பெரிய பிள்ளைங்களுக்கு உண்டு, எங்களுக்கு தான் யாரோ செத்து போயிட்டாங்க, அதான் லீவு. வர வர இதுக்குன்னு போய் சொல்ல படிச்சிருக்கனே. எங்க சேர்ந்தாங்க அப்படித்தானே இருக்கும். வசமச்சிக்கிட்டா நீ போன இவங்களுக்கு நான் பாடம் எடுக்கிறேன். நம்ம செத்தண்டா. குமாரப்பா இந்த வாரம் காப்பாத்துவாரு, யாரும் இல்ல நினைக்கிறேன்டா. ஒரு பரம்பு இருந்துச்சு எங்க ஸ்கூல்ல லீவுன்னு சொன்னீங்க. என்ன நடிக்கிறீங்களோ? இந்த பரம்படுன விடல வச்சு வெளுத்து வாங்க. பாத்தீங்கன்னு அழும்போது கூட தாத்தாவா? யாருக்கு யார்ல தாத்தா? யாருக்கு யார் தாத்தா? யார் நம்ம தாத்தா? பக்கத்து வீட்டுல இருக்க தாத்தா நம்ம தாத்தா. தொலைச்சிருவன் தொலைச்சி இரு. பரம்பு எடுத்துட்டு வாங்க, வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் இருக்குது. விடாத. இன்னைக்கு கொடுக்க கொடையில நீங்க அந்த வீட்டுக்கு போவதுக்கு யோசிக்கணும். இனி இந்த பக்கத்து வீட்டுக்கு போறீங்க, அவரை தாத்தான்னு கூப்பிடுவீங்க. கூப்பிடக்கூடாது. என்ன இப்படி கேள்வி கேட்க பாத்தீங்களா? கூப்பிடக்கூடாதுன்னா கூப்பிடக்கூடாது. டேய், அது ஒண்ணு நம்ம தாத்தா கிடையாது. அது நம்ம தாத்தா இல்லன்னு சொல்றல. ஊரா வீட்டு தாத்தா. அந்த பரம்பை எடுத்துட்டு வா. இப்பவும் தாத்தாவும் இப்படியே போச்சுதான் அவ்வளவுதான். குடும்ப மானமே போயிரும். எப்படின்னு ஊருக்குள்ள கேட்பாங்க, என்ன தாத்தா எப்படி தாத்தான்னு. தகக்குடி சொல்றீங்களா? என்னடா விடக்கூடாது, இதை இப்படியே விடக்கூடாது. இனிமேல் தாத்தான்னு சொல்லுவீங்க. சொல்லுவீங்களா? எங்களுக்கு அவன் பாடம் எடுக்கிறா என்ன? உனக்கு புத்தி எது பாலிச்சானே? தாத்தா கிட்ட தாத்தா கிட்ட இவர்கிட்ட குழந்தைங்க இப்படி சொல்றாங்க. என்னடா என்ன? ஏன் பிள்ளைங்களை கண்டிக்க கூட எனக்கு உரிமை இல்லையா? தப்பு பண்ணா தட்டிக்கதான் செய்வேன். அப்படி அந்த பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாங்க? தேன்மொழி உள்ளப்பா. என்னங்க உள்ளப்பா உள்ளப்பாங்க? எதுக்கு உள்ளப்பானா? உள்ளப்பான்னு சொன்ன முடியாது. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க நீங்க அடிக்கிறதுக்கு கம்ப தூக்குனீங்க? தேவையில்லாத சவாசம் வச்சா அடிக்கதான் செய்வேன். டேய், எது தேவையில்லது எது தேவையில்லன்னு எங்களுக்கு தெரியும். உன் வேலை எது உண்டோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. மத்தவங்கள தண்டிக்க முன்னாடி நீங்க கரெக்டான முறை பாருங்க. உள்ள போன்னு சொன்னேன். தப்பு பண்ணி தண்டிக்கிறேன் சார், நானும் உங்களை அடிக்கணும். பரவாயில்லையா? அடிங்க சித்தி. சித்தப்பாவை அடிங்க. சித்தப்பாவை விடாதீங்க. பச்சை பிள்ளைகிட்ட நீ என்ன பேர் வாங்கி வச்சிருக்க? பச்சை பிள்ளைக்கு என்ன தெரியும்? பச்சை பிள்ளைங்க எங்க பாசம் காட்டுதோ அங்க போவதா செய்யும். நீ எப்பவும் மறைச்சுக்கிட்டு நின்னா பாசம் எங்க கிடைக்கோ அங்க குழந்தைங்க போவதா செய்யும். நாமெல்லாம் சொல்லி கொடுக்கவே வேண்டாம். நீ தடுத்தாலும் போவதா செய்வாங்க. பாசம் எங்க கிடைக்குதோ, உண்மையான பாசம் எங்க கிடைக்குதோ அங்க போவதா செய்வாங்க. ஏன் நம்ம வீட்டுல கிடைக்காத பாசமா? பாசத்துக்கு பிள்ளைங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சரி விடுங்க. விடக்கூடாதுப்பா. இன்னைக்கு ஒரு முடிவை கட்டணும். தப்பு பண்ண தண்டிக்கணும், அப்ப நான் உங்களை தண்டிக்கணும். பரவாயில்லையா? அவன மறைச்சிட்டு நிக்கிறீங்க. நான் எங்க மறைச்சிட்டு நிக்கேன்? இதுக்கு பேர் என்னவா? நீ உள்ள போ. உள்ள போன்னு சொன்னேன். அப்ப பிள்ளைங்க கண்டிக்க மாட்டீங்க. தப்பு பண்ணா எனக்கு தண்டிக்க தெரியும். சும்மா சும்மா தண்டிச்சனா பிள்ளைங்க மலிங்க போயிடும். இப்ப அந்த குழந்தைங்க என்ன பண்ணிட்டு நீ அடிக்க கம்ப தூக்கி வச்சிருக்கா? இனிமேல் தேவையில்லாத வேலையை குடும்பத்துக்குள்ள போத்த தொலைச்சிருவன் தொலைச்சி. உத்தி பேதச்சிட்டுனா இந்த மாதிரி தான் வேலைகள்லாம் பண்ண சொல்லும். அம்மா அம்மான்னு சொல்லவே போயிரு. நீ எவ்வளவு நல்ல பையன் நினைச்ச. அம்மா பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்கம்மா. நீங்க இப்படி கம்பத்துக்கு நிக்கீங்க பாருங்க. இத பார்த்தா பிள்ளைங்க கெட்டு போகும். அறிவு இல்ல. உள்ள போங்க. ஏன் என்னாச்சு? எதுக்கு? அந்த பிள்ளை மேல உசிரே வச்சிருக்கான். உன் பிள்ளை அடிக்க கம்ப தூக்கி வச்சிருக்கல? சொல்லு. உங்க பிள்ளை அடிக்க தான் கம்ப தூக்கி வச்சிருக்கேன்னு சொல்லு போ. ஒண்ணு இல்ல மாமா, நீங்க போங்க. ஏதோ சத்தம் போட்டுட்டு மாதிரி இருந்தது. ஒண்ணு இல்லையா, நீ போ. சரிங்கப்பா, உள்ள வாங்கல. உள்ள வாங்கலவா? என்ன தப்பு? அவனுக்கு உரிமை இருக்கு, கூப்பிட்டான். உன் வேலை உண்டா பாரு போ. இல்லம்மா, என்ன நாள் பாரு. ஐயோ, நான் உள்ளதா இருக்கேன், வாங்க. இல்ல இல்ல, இது வீடா? என்ன இது? வீடுதான். நீ தான் மனுஷனா இல்ல. புத்தி பேதரிச்சு போய் அலையற. வாங்கப்பா. அத்தா அவர் வரலங்க, அதை விட வேண்டியதானே. அட நம்ம சரிசு, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. நீங்க உள்ள வாங்கப்பா. இல்லம்மா, இன்னொரு நாள் வரேன். இன்னொரு நாள் கட்டாயமா வாங்க.
என்னம்மா தங்கம்? சித்தப்பா அடிக்க கம்ப தூக்கிட்டாங்கப்பா. போச்சு சமாளி போ. என்னம்மா சொன்ன? அப்பா சித்தப்பா எங்களை அடிக்கிறதுக்கு கம்ப தூக்குறாங்க. மாமா அது ஒண்ணு இல்ல மாமா. பரவாயில்ல, சித்தப்பா தானே, சித்தப்பாக்கு அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனா என்ன, பிள்ளைங்க தப்பு பண்ணா அடிக்கலாம். இப்போ உங்களுக்கு திருப்தியா? இப்போ உங்களுக்கு திருப்தியான்னு கேட்டேன். சரி விடுமா, அதான் போகப்படலையே. ஏன்டா என்ன இப்படி வேதனைப்படுத்துற? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகல. அவங்க போகலன்னு எங்களுக்கும் தெரியுங்க. அதுக்காக அடிச்சு அனுப்புற பச்சை பிள்ளைங்களே. ஏன்டா ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? யார் மேல உள்ள கோவத்தை பச்சை பிள்ளைங்கிட்ட காட்டிட்டு இருக்க? ஐயோ, எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கு. போடா போய் அமைதியா இரு. போ போ, என் கூட கொஞ்சம் பேசிட்டு இருப்போ. அவன் புத்தி பேலிச்சு வேலைதான் போ. சரிங்க அத்தை. ஒண்ணு இல்ல, நீங்க கிளம்புங்க. சாரி. ஒண்ணு இல்ல, நீங்க கிளம்புங்க. எதுவுமே சரியில்லைம்மா. ஏற்கனவே என் காதுக்கு ஏதாவது வந்துகிட்டு இருக்கு. அதை ஊச்சிக்கப்படுத்திடாதீங்க, என்ன தலை கொலை வச்சிடாதீங்க. சொல்லத சொல்லிட்டேன், பாத்துக்கிடுங்க. விடுங்க அத்தை. புரிஞ்சுக்காத பிள்ளைங்களை வச்சு கவலைப்படவே கூடாது. ஏன்டா நல்ல புள்ள கிடைச்சிருக்க, அவ கூட சந்தோஷமா வாழ விட்டுட்டு ஏன்டா தேவையில்லாம உனக்கு? கோவக்காரனுக்கு புத்தி எப்படி இருக்கும்? சாரிம்மா. என்ன ஒன்னால நான் என்னென்ன வேதனை எல்லாம் பட போறனோ எனக்கு தெரியல. ஐயோ அத்தை, நீங்க வேதனை படாதீங்க அத்தை. ஏங்க ஒரு பெத்த தாய் இந்த அளவுக்கு வேதனை படுத்துறீங்க? ஏன் அவங்களுக்கு நான் ஆசை வெறுப்புல இருக்கவே கூடாதா? ஏன் இளமையா இருக்க நமக்கு மட்டும் தான் வரணும், அவங்களுக்கு வரக்கூடாதா? இன்னும் 10 வருஷம் கழிச்சா நீங்களும் நானும் கூட அப்படிதான் இருப்போம். கொஞ்சம் அது மனிதாபத்தோட நடந்துக்கிடுங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப நீங்க இதை பண்ண பண்ண எனக்கு உங்க மேல வெறுப்பு தான் வருது. எங்க நான் உங்க வீட்டுக்கு போயிடுவோம்னு எனக்கே பயமா இருக்கு. தேன்மொழி, சத்தியமா சொல்றேன், இப்ப காதல் போய் வெறுப்பு வருது. ஒரு பெத்த தாயை புரிஞ்சுக்காதவரு எப்படி என்ன புரிஞ்சுக்குவீங்க? எனக்கு உங்க அம்மாக்கு வந்து நிலைமை எனக்கு வந்துச்சுன்னா என்ன இப்படிதான் பேசுவீங்களா? தேன்மொழி. இல்ல வாங்க நம்ம போலாம் வாங்க. இது அப்படியே போய் தமிழம்மா மீனம்மா செம்மலி மட்டும் சொல்லணும்டா. வாங்கடா. எங்க சொல்லக்கூடாதுங்க வா. இல்ல பாட்டி, நாங்க சொல்லுவோம். சித்தப்பாக்கு சரியானாலே செம்மலி அம்மா தமிழம்மா மீனம்மா தான். எங்களை அழைச்சு வந்தாங்கல்ல, நாங்க சொல்லுவோம். வேண்டாம் வேண்டாம், பாட்டு சொன்னா கேட்கணும். சரி பாட்டி, எங்களை அழைச்சது நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா உங்களை பேசுறது நாங்க சொல்லுவோம். கேட்டீங்களா? கேட்டீங்களா? கூட்டு குடும்பத்துல இருந்துகிட்டு என்ன வேலை பண்ணக்கூடாது அத்தனையும் பண்றீங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, நான் உங்களை விட்டு நிரந்தரமா போயிடுவேன். சொல்லிட்டு இருக்க மாட்டேன், போய்கிட்டே இருப்பேன். தேன்மொழி. சத்தியமா சொல்றேன், சொல்லாமலே போயிடுவேன். டேய் வாங்கடா, போய் சொல்லிட்டு வருவா. எனக்கு இப்ப உங்களை பார்த்தா காதல் போய் பயம் வந்து வெறுப்பு தான் வருது. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, சத்தியமா நான் உங்களை விட்டு போயிடுவேன் சார். ஏய், அப்பெல்லாம் பேசாதடி, அப்பெல்லாம் பேசாதடி. காதலுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. உங்களுக்கு வந்த காதல் இதே. தேன்மொழி. பாக்க இது வரைக்கும் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். தேன்மொழி, என்ன மாத்திக்க முயற்சி பண்றேன். ப்ளீஸ் என்னை விட்டு போகாத. என்னை விட்டு போனா நான் இருந்துக்கிட மாட்டேன் தேன்மொழி. பைத்தியம் முடிச்சு செத்தே போயிடுவேன். இவருக்கு மட்டும் துணை இல்லைன்னா பைத்தியம் முடிச்சிருமா, செத்து போற மாதிரி வருமா? ஆனா அந்த வயசான அத்தைக்கு துணை இருந்தா தப்பு. டேய் சீரளவாதி. டேயா. ஆமாடா முடச்சாமரை பையல. ஏய், லூசு பையன். கம்புதான் இருக்கு வச்சு விளாசுவ. யார பத்தி என்ன சொல்ற? எங்க என்ன அடிங்க பாப்பா. வந்தேன்னு வச்சுக்க. போடா லூசு லூசு பையன். இரு பாரு. டேயா. ஆமாடா. வேண்டாண்டி. டீயா. ஓ, அம்மே வந்து டா போடலாமா? நாங்க டீ போடக்கூடாதா? ஐயோ, மீனா நீ சொல்லி கொடுத்து செய்ய போறான்னு நினைக்கிறேன். நீ டீலாம் இல்ல, நீ தேன்மொழி. எங்க மறுபடியும் டீ சொல்லு பாப்பா. வர வர மரியாதை பெய்து சொல்லிவிட்ட. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? அப்படியா? கொஞ்சம் கிட்ட தள்ளி வாய. மாட்டேன். இல்ல, கிட்ட தள்ளி வாய. வர மாட்டேன். வந்துரு. வர மாட்டேனே. நான் விட மாட்டேனே. என்ன பிடிக்க முடியாதே. என்கிட்ட நீ தப்ப முடியாதே. அப்படியா? என்ன கொசர் வேலையா பாக்குற நீ? கொசர் வேலை. கிட்ட தள்ளி வாய. வேண்டாம் கிசாரே. இல்ல வாய, கொஞ்சம் வாய. வேண்டாம். வாயி உனக்கு. இல்ல சாரி, யாரையோ சொன்னேன், உங்களை சொல்லல. உங்களை சொன்னே நினைச்சீல. அப்படியே மீனா நீ மதியவே மாறிட்டா. இங்க பார். எங்க பார்க்கணும்? ஐயோ பைத்தியம் முடிச்சு முழுக்க. என்ன பாரு. உங்களை பார்க்க. என்னங்க? எதுவுமே பேசாத மாதிரி பேசுற. இதுக்கு என்ன டே போட்ட? எப்போங்க? இப்போ உங்களுக்கு என்னங்க ஆச்சுது? கோபப்பட்டு உங்களுக்கு லூசு பிடிச்சிட்டு நினைக்கிறேன்.
நான் போய் உங்களை அப்படி சொல்லுவேனாங்க? இவ என்ன சொல்றா? நான் அதை சொன்னேன், கோபப்படாதீங்க கோபப்படாதீங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னா கேக்கீங்களா? அதுக்கு உங்களுக்கு லூசு பிடிச்சிட்டுங்க. லூசு புடிச்சிட்டா. ஆமாங்க, நான் சொல்லாதெல்லாம் சொன்னேன்னு சொல்றீங்க. அவங்க டேன்னு சொன்னானா, லூசு பையன்னு சொன்னானா, கிறுக்கு பையன்னு சொன்னானா, என்னலாம் சொன்னேன்னு சொல்றீங்க? இப்ப நான் அதெல்லாம் சொல்லவே இல்லையே. நான் சொன்னேனே. ஆமா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். அத நான் சொன்னேன். நான் சொல்லாததை எதுக்கு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னேன். பார், நான் கமிஷனர், என்கிட்டே உன் வேலையை காட்டாத, கேட்டியா? நான் அப்படி சொன்னேன். தெளிவா இரு கிஷோரு. எப்படி நடிக்கிறா பாரு. கிட்ட தள்ளி வாயே. இல்ல கிஷோரு, பரவாயில்ல. பரவாயில்லடி, வா. மாட்டேன். விட மாட்டேன், வந்துரு. நான் ஓடிடுவேன். நான் உன்னை விட மாட்டேன். என்ன பிடிக்க முடியாதே. நான் ஆல்ரெடி பிடிச்சிட்டேனே. என்னடி, என்கிட்டே வா. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். முடியாது. முடியாது. முடியாது.